சரி, இப்ப அடுத்ததாக இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து யார் வரப்போறா? எந்த தொண்டர் கூட்டிட்டு வரப்போறாங்க? அடிமட்ட தொண்டர் ஒருத்தர் எங்கிருந்து எடுத்துட்டு வரப்போறாங்க? இந்த கட்சியில அவருடைய பையன் எந்த ரோலுமே ப்ளே பண்ணலையா? மிதுன் பேசாம இருக்காரா? அவர் பேசாம இருக்காரா? இல்ல ஓபிஎஸோட பையன் வந்து அப்பொழுது இருக்கும்பொழுது ஓபிஎஸ் பையன் அவருக்கு சீட்டு குடுக்கலையா? பாராளுமன்ற தேர்தல்ல குடுக்கலையா? இப்ப இங்க வந்து வாரிசுகளே இல்லாம, இப்ப ஜெயக்குமாரோட பையனுக்கு அடுத்து கண்டிப்பா நான் சீட்டு வேணும்னு அவர் போராடலையா? வேலுமணி வந்து அவரோட வாரிச இந்த அரசியல் களத்துல வளர்த்துட்டு வரலையா? இப்ப இது எதுவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப அடிமட்ட தொண்டர்களுக்கான கட்சி. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து படிப்படியா வளர்ந்து வந்தார். ஓகே. அவர் அந்த ஸ்பேஸ விட்டு குடுக்க இன்னைக்கு ரெடியா இருக்காரா? சுற்றுப்பயணம் மேற்கொள்ற அந்த பஸ்ஸே வந்து மிதுனோட பேர்ல தானே ஆ. இருக்கு. நீங்க சொல்றீங்க. அவரு அந்த ஸ்பேஸ ஓகேங்க. எனக்கு வயசாயிடுச்சு. இதான் என்னோட கடைசியான தேர்தல். நான் வந்து அடுத்த ஒருத்தர ஐடென்டிஃபை பண்ண போறேன். அவர் ரொம்ப அடிமட்ட தொண்டனாக, ஒரு ஒன்றிய செயலாளராக, ஒன்றிய பொறுப்புல இருக்க ஒருத்தர நான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க போறேன். இல்ல பஞ்சாயத்து லெவல்ல ஒருத்தர் இருக்காருங்க. ரொம்ப நேர்மையான, நல்ல நாணயமான மனிதர். அவர கூட்டி வந்து வைக்க போறேன். யார் அடுத்து வருவார்ன்னே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. நீங்க சரி, நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்கல்ல. உங்க கட்சியில எப்படி இருக்கு? நீங்க அங்க திமுக கொத்தடிமைன்னு விமர்சிக்கிறீங்கல்ல. உங்க உங்களோட பொதுச்செயலாளர் கால்ல எதுக்கு எல்லாரும் விழுகணும்? ஏன் எல்லாரும் போய் தப்பு தப்பு தப்புன்னு ஏன் விழுகணும்? விழுந்தா தான் பொறுப்பு குடுப்பீங்களா? அப்போ அங்க கால்ல விழுந்து பொறுப்பு குடுக்குறதுக்கும், இங்க அட்லீஸ்ட் பொறுப்புல அவங்க வந்து ஒரு பதவியில இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவோமா? மாட்டோமா? எத்தனாவது இடம் வருவோம்? 10% வாங்குவோமா? 12% வாங்குவோமா? எதுவுமே தெரியாத ஒரு கட்சியில, என் அண்ணன் வந்துட்டாருப்பா, சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து கும்பிடுங்கப்பா. வர கல்வி திருவிழால வர்ற பேரண்ட்ஸ முதற்கொண்டு பசங்கள கால்ல விழ வைக்கிறீங்க. எவ்வளவு கொடுமையான, கேவலமான விஷயம். அது அந்த அளவுக்கு பண்றீங்க நீங்க. நீங்க அத பத்திலாம் பேசலாமா நம்ம? நம்ம இத பத்தி நான் ராஜ்மோகன் சொல்லல. ஒட்டுமொத்தமா நான் கேட்கிறேன். நீங்க நம்ம கட்சி ரொம்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்லங்க. இங்க வந்து சுயமரியாதை தான் அப்படியே ஊறுதுங்க. பெரியார பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா நிக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன். விஜய் அத என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டார். விஜய் ஏன் கால்ல விழுப்பான்னு யாரையும் சொல்ல மாட்டாரு. அவர் ஒருவேள கால்ல விழுந்தாலும் அத வந்து அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆனா புஷ்யானந்த் செய்றாரா இல்லையா? அவங்க பொதுச்செயலாளர் செய்றாரா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் பிளெஸ்ஸிங் வாங்கன்னு ஒருத்தன் கீழ தள்ளி விடுறானா இல்லையா? விழ வைக்கிறானா இல்லையா? அப்ப நீங்க சொல்லணும்ல. வெளிய மைக் போட்டு பேசுறீங்கல்ல. யாரும் என் காலில் விழக்கூடாது. தளபதி ஆணையிட்டுள்ளார். யாரும் எனக்காக போஸ்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்னப்பா நீங்க வந்து விஜய்க்கு இவ்வளவு பெரிய போஸ்டர் வச்சிருக்கீங்க. விஜய் ஸ்பேஸ குறைச்சிருங்கப்பா. விஜய்க்கு இவ்வளவு வச்சா போதும்பா. என்னோட இத இவ்வளவு வைங்கப்பான்னு அர்த்தம் அதுக்கு.